தளபதி விஜய் அவர்கள் அவருடைய திரைப்பயணத்துல 68 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாரு. ஒரு சில படங்கள்ல கெஸ்ட் ரோல்லயுமே தோன்றியிருக்காரு. இன்றளவுமே தளபதி அப்படின்னு தமிழக மக்களால மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டுட்டு இருக்காரு. தற்போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு படத்திற்கு கிட்டத்தட்ட 250 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. கோலிவுட்டுடைய டாப் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் அளவிற்கு கோலிவுட்ல தற்போது யாருமே சம்பளம் வாங்கல. இப்படி அவருடைய கெரியர்ல உச்சத்துல இருக்கும்போது திடீரென தமிழக மக்களுக்காக நான் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு அரசியல்ல களமிறங்கியிருக்காரு. இவருடைய கட்சிக்கான அறிவிப்பு கடந்த ஆண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருடமாக கட்சி பணிகளை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் இவருடைய இலக்காகவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்பிலுமே அவ்வப்போது கலந்து கொள்றாரு. இதனுடைய 3வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல நடைபெற்று வருதா. தற்போது இந்த படத்தை பற்றி தான் முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய ஹிந்தி உரிமை ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையாகி இருக்கா. இதுவரைக்குமே எந்த ஒரு தமிழ் படமுமே செய்யாத வியாபாரத்தை இந்த படம் செய்துள்ளதால இதனை தளபதி ரசிகர்களுமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அண்மையில போஸ்டருடன் கூடிய அறிவிப்பை படக்குழுவுமே வெளியிட்டாங்க. அந்த ரிலீஸ் எதிர்நோக்கி ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.